ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிர்னிப்பழ லஸ்ஸி. இந்த கிர்னிப்பழ லஸ்ஸி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாதி கிர்னிப்பழம் எடுத்திருக்கேன். இது இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு குளிர்ச்சியான ரெசிபி. நம்ம வெயிலேருந்து வரும்போது இந்த லஸ்ஸி குடித்தோன்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட்டெல்லாம் அப்படியே இறங்கிடும். நான் ஒரு பாதி கிர்னிப்பழத்தை எடுத்து அதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு தேவையான ஒரு 2-3 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சேர்த்துக்கலாம். இந்த லஸ்ஸி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸ் ஜாரில் விட்டுக்கலாம். நம்ம பாடி ஹீட்டுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.